அப்ரோச் பண்ண விதம் வேற. இதுங்க அவங்க கேரக்டர். அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க, ஏன்னா முதல்ல நான் கேட்குறது ப்ரொடியூசர் யார். ஏன்னா இன்றைக்கெலாம் படம் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை கொண்டு வந்து தேட்டர் வரைக்கும் சேர்க்கறதுக்கு தம் இருக்கணும். அது இருக்குதா, யார் பார்ப்போம். அதுவும் நானேன்னாரு. பார்த்தா 5 அடியில் தான் இருக்கிறாரு. இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கிறாண்டாரு அப்படின்ட்டு. சரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட் சொல்லுன்னா பாபு எல்லாரும் யோகி பாபுலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கா நான் இவ்வளோ இது எடுப்பியா நீ அப்படின்னா. ஏன்னா அதில் டெய்லியில் 100லேருந்து 150 பேர் என்னோட ஒரு சீன், எனக்கும் அந்த அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கிற காம்பினேஷனே, அப்புறம் இந்த அருள்தாஸ், இந்த 3 பேருக்கு 150 பேர் வேணும். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் பண்ணுவோம். நான் இந்த ஆள் கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்றா, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டப்பான்னு வச்சுனா டேபிளில் எடுக்கிட்டே நைட்டு எடுக்கலாமா பண்ணலாமா. சரி எடுத்துட்டு, என்ன பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான் எல்லாப்பன்னு எடுத்துட்டு நேராக பண்ணேன். ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு கொடுப்பான், 10 மடங்கு கொடுப்பான் யோகி பாபுக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியம் பட்டேன். தைரியம். அது கான் சிட்டின்னா டாடி, கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது எழுதுறது உள்டாவா எழுதி விட்டுது. அதே கான் சிட்டின்னா மோசமான சிட்டி. அது உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்றது. பீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸர் நான், அவ்வளோதான். இந்த பணம் கலெக்ட் பண்ணி போகிறேன். இப்போ கூட ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் பிளக்கை பிடிங்கினே இருந்தாங்க பாருங்க. அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. என்னடா போன வரனா எடுத்தான் நம்மளை வச்சு. இப்போ பார்த்தா ஒருத்தன் குடிப்பானா நேராக போவான், பிளக்கை பிடிங்கிட்டு போனோம். அது இவ்வளோ பெருசு. அதே மாதிரி செட்டு போட்டாங்க. இவன் எனக்கு அங்கேதான் ஆச்சரியமா இருக்குது. இவன் செட் பண்ணி எதுனா பண்ணிட்டானா அப்படின்னு. ஏன்னா அவன் பிடிக்கணும். அப்புறம் 3ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க போலீஸ். ஏன் அது மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன்னு கேட்டால், அவன் டாஸ்மார்க் போவான்னா நேராக போவான், அந்த பிளக்கை பிடிக்கணும். ஏன்னு கேட்டதுக்கு அடிச்சு குறிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லியிருக்க, நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்ல ஜாலியாக தூங்குறது. அடப்பா. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட படம் விண்ணை தாண்டி வருவாயில் மனோஜ் பரமஹம்சா. அவர் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க தொலைக்காட்சி நிறுவனத்தோட தலைவராக போட்டதுக்கு நான் சிஎம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப இது. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை கண்டுபிடிச்சா அந்த போஸ்டிங் போடுறாரு பாருங்க, அதுதான். ஏன்னா ஃப்யூச்சரில் இல்லை நிறைய டிஓபிஸ் வருவாங்க. ஏன்னா அவன் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபெலோ. அந்த மனோஜ் பரமஹம்சா, ஐ யூஸ் டு கால் இம் மாஞ்சான்ட்டு. ஏன்னா மாஞ்சானா எப்படி இருக்கும், காத்தாடியில் மாஞ்சா கயிறு பார்த்துருக்கீங்கள, போயிட்டீங்கன்னா பறக்குன்னு கை ஏமாந்தினா கை நறுக்குன்னு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது எல்லாருக்கும் சொல்லி தருவோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இது கரெக்டான இடத்துல அவர் போட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு பார்த்த நியூஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதையும் இங்கே சொல்லணும்னு நினைச்சேன், அதையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சில தருணங்கள் மட்டும் எப்பவுமே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி உதவி இயக்குனராக ஹரிஷை பார்த்தேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு அடுத்த வருஷம் படம் பண்ணிடலாம் அப்படின்ற கனவு தான் அவனுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 12 இயர்ஸ் போயிடுச்சு. இன்றைக்கி ஹரிஷோட டிரெக்ஷனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு தாஸ் பாய் வாழ்த்துக்கள். எங்களுக்கு கைதி ரொம்ப முக்கியமான படம், ஸோ மாஸ்டர் ரொம்ப முக்கியமான படம், ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி கான் சிட்டி ரொம்ப பெரிய தியேட்ரிக்கல் ஓப்பனிங்காக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வெளியோகர் சிம் அவங்களோட ஒரு சீனில் நடித்ததில் நான் ரொம்ப நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். பரத் அப்புறம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, விஜய் பிரதர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பெரிய ஹிட்டு தாஸ்க்கு இந்த படம் பயங்கர ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும், பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. அது எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் ஃபேமிலியோட பாருங்கள். வாழ்த்துக்கள் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ். அடுத்ததாக என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் செட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா நம்பர் ஆஃப் செட்ஸ் ரொம்ப அதிகம் அண்ட் நிறைய 24 கால் ஷீட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருக்கோம்.
அண்ட் அடுத்தபடி டெக்னீஷியன்ஸ் பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபாக்ஸி, நவா எல்லாம் நிறைய படம் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷாண்டரன் சார் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பண்ணியிருக்கோம். உங்களை இங்கே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட ட்ராவல் ரொம்ப வருஷம். அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் அருண் அண்ணா, விஜய், இபி பரத் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அர்ஜுன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். glad to be working with you again. Thanks for being so cooperative. Anna, you too. And இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல் நான் ஃபீல் பண்ணது வடிமாவோட ஒர்க் பண்ணது தான். இந்த படத்துக்கான பாடல்கள்லாம் வரும்போது ஒரு பாட்டு வந்து கொரியன் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதில் இவங்கெல்லாம் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு புதுசாக பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்ற ஆர்வமும் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த படத்துடைய டான்ஸ் கொரியோகிராஃபர் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களையும் பேச அழைக்கிறேன். ஃபேமிலி சாங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல் ஆர்டிஸ்ட் ஆட வச்சோம். ஸோ அதுக்கு மெயினாக ஹரிஷ் ப்ரோ தான் அந்த ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஆட வச்சது. டோட்டலாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 25 ஆர்டிஸ்ட் நாங்கள் ஆட வச்சிருந்தோம் அந்த ஒரு சாங்கில். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம வந்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆயிருந்தாலும் அதை வந்து சூப்பராக கட் பண்ணியிருக்கக்கூடிய எடிட்டர். ஸோ படத்தையும் அதை விட இன்னும் பயங்கரமாக கட் பண்ணியிருப்பான்ற எதிர்பார்ப்போட நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம். எடிட்டர் அருள் மோசஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவரோட எடிட்டில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் இதுதான் இல்லையா? வாழ்த்துக்கள் ப்ரோ. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. கான்சிட்டி எல்லா லைஃப்லேயும் முக்கியமாக கனெக்டாக ஒரு சோஷியல் மெசேஜ் பேசுது. அது எல்லாத்துக்குமே கனெக்டாகவும் நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு முக்கியமாக கிடைச்சது காரணம் வந்து விஜய் ப்ரோ. அவர் மூலியமாக தான் இந்த படத்துக்கு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் என்னோட முக்கியமான மென்டர் செல்வானா வாங்கி நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது முக்கியமான காரணம் ஆக்சுவலாக அவர் தான். அதனால் படம் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், எல்லாம் பார்த்து உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. இவர் ஈவெண்ட்டுக்கு வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டிஓபி ஃபாக்ஸி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அப்படியான பேர் வந்து அதில் இருக்காது ப்ரோ. இருங்க, அப்படியான பேர் வந்து போஸ்டர்ல இருக்காது. அரவிந்த் விஸ்வநாதன் அப்படின்ற பேர்ல தான் இருக்கும். ஆனா அப்படி யாருமே அவர் கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஃபாக்ஸின்ற பேர்ல தான் கூப்பிடுவாங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஹீரோவா இருப்போலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பாலிவுட் ஹீரோ மாதிரியான போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. இதெல்லாம் பேசுறதுக்கான டைம் வேற இடங்களையும் கிடைக்கல. அதான் இங்க பேசுறேன். ஸோ தமிழ்ல இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆக போகுது. கான்சிட்டி இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் தெலுங்குல 2 படம் அப்படின்னு சொல்லி தமிழ் தெலுங்கு அதாவது சென்னை ஹைதராபாத்ல மாறி மாறி பறந்துட்டு இருக்கக்கூடிய ஃபாக்ஸி அவர்களை பேச அழைக்கிறேன். கீழே இருக்கிறதுக்கும் பேசலாம்னு நினச்சேன். ஸோ யா, இந்த படம் இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல். ஹரிஷ் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நம்மள மாதிரி ரொம்ப ஒரு மிடில் கிளாஸாக இருந்து ஒரு ஏடியா வந்து ஈபியாலாம் பார்த்துருக்கேன் ஹரிஷ் அண்ணாவை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசராக டைரக்டராக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பர்சனலாக. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பர்சனல் ஃபார் மீ. அண்ட் டீம் பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி அமேசிங் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ப்ரிவிலேஜ் கிடச்சது. வடிவு கடைசியம்மா, யோகி பாபு அண்ணா, அர்ஜுன் தாஸ் அண்ட் ஆனபன், அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் அகிலன். ஸோ அண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு சார். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இது பார்த்தேன். அந்த ரேப்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க சார். நான் அந்த கதையோட நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து இதில் யாரெல்லாம் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடு பேசிக்கிட்டு இருந்த நாட்கள் நினைவில் வருது. அர்ஜுன் சார், நீங்கள் முதல் சொன்ன ஓகே தான் சார். இந்த படம் இங்கே நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹரிஷ் சார்பாக நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் வந்து கதை சொல்லிட்டு அவன் சொன்ன முதல் ஆப்ஷனும் மாற்றாத ஆப்ஷனும் நீங்கள் மட்டும்தான். அவ்வளோ வந்து அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தது உங்கள் கேரக்டரில். வெற்றி விஜய் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கான்சிட்டி இந்த டீமே எனக்கு ரொம்ப ஒரு புது டீம். இப்போ பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஆனுவல் டேக்கு அந்த மாதிரி பூரா பசங்களா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஆனால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ், அதுதான் இங்கே முக்கியம். இங்கே டேரக்டர் பொறுத்தவரை ஹரிஷ் பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ வெற்றி சார் சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை எடுப்பாப்புல. எடிட்டடாக படம் இருக்கும் ஸ்பாட்லேயே. தேவையில்ல ஷாட்டு எடுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம நிறைய படம் போட்டதுன்னா இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய ஆங்கிள் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டை. க்ளோஸ்அப்பு, அதுவே செஷன், அதுவே மிட் ஷாட், அதுவே ஒய்டு, அதுவே டாப், அப்படிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்தார். யாருக்குமே டயர்ட் இல்லை ஆர்டிஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன வேணுன்றது தெளிவாக இருந்தாங்க. அதேமாதிரி டிஓபி, காஸ்டியூம் டிசைனர் இவா, அவங்க வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோட பொண்ணு. அவங்க சொல்ல இல்லை தெரியாது அவங்க ராம்பராஜ்குமார் சாரோட பொண்ணு. அவங்க ஃபைட் மாஸ்டர். ஆமாம்.
நிறைய படங்கள் ஆல்ரெடி முன்னாடி லவ் மேரேஜ்லாம் ஒர்க் பண்ணோம். நல்ல பொண்ணு. இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். கான்சிட்டி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறத விட அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ண இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஏன்னா இப்போ அந்த படத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம கணேசன் எல்லாம் சுட்டு போன மாதிரி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிலாம் அந்த பிகினிங்கில் தான் சொல்லக்கூடாது. இப்போ நான் இறங்கும்போதே அப்படி உள்ளே இறங்கி போகும்போதே எனக்கு ஒரு சின்ன எல்லாம் ஒரு நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோமோ சொன்னப்பல ஏதோ காலேஜுக்கு வந்து எல்லாம் யங்ஸ்டராக அப்படி போயிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் அப்படி முடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சா இருந்தால் நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். இல்லை அப்படியே பார்க்கும்போது அப்போ டேரக்டர்கிட்ட கேட்டேன், தலைவா இது கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இல்லை இந்த கேரக்டர் அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கதை எழுதும்போதே உங்களை வச்சு தான் எழுதுனேன் அப்படின்னாரு. அதுக்கு மீண்டும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. இந்த கதை வந்து ஸ்கிரிப்டில் இருந்து கூட இருந்திருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி தான் மூவ் ஆச்சு. ஸோ எனக்குன்னு ஒரு தனி ட்ரெயினர் வச்சுருந்தாங்க, சஞ்சீவ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அவர். ஸோ அவர் தான் ரிஹர்சல் மாதிரி போய் ஒரு வாரம் ஷூட்டுக்கு முன்னாடி போய் டைலாக்லாம் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஷூட்டுக்கு போனோடனே ஷூட்டில் டைலாக் அடிச்சுட்டு புதுசாக ஒரு டைலாக் கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் கொடுத்தாங்க. அது ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ணி திருப்பி பேசு அப்படின்னாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு Harish uncle and for every actors, all the technicians. Thank you.